ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் அவுட். இந்த டாப்பிக்கில் நம்ம ஜியோ சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். அதே போல் நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜியோ சிம்மான டவுன்லோடு எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 28.3 எம்பிபிஎஸ் ஸ்பீடும், அப்லோடு எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3 எம்பிபிஎஸ் ஸ்பீடும் இருக்குது. இந்தமாரி உங்களோட இன்டர்நெட்டும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஜியோ சிம்மை ஃபர்ஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜியோ சிம்மில் பார்த்தீங்கன்னா அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அதை ஒன் டேப் பண்ணிக்கோங்க. அதில் ஏற்கனவே இருக்க ஏபிஎனை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்னு கொடுங்க. இல்லை சில பேர் மொபைலில் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் எடுத்துனே நேமில் பார்த்தீங்கன்னா ஜியோ 5Gன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஜியோவில் ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸ் இருக்கணும். JIO ஜியோ ஸ்பேஸ் 5G அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஜியோ ஸ்பேஸ் 5G. ஜியோவில் ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸும் 5Gயில் ஜீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா ஜியோ நெட்டுன்றதை டைப் பண்ணிக்கோங்க. JIONET நெட். இதில் எல்லாமே ஸ்மால் தான், எதுவும் ஸ்கேப்ஸ் வராது. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. JIO ஜியோ ஸ்பேஸ் 5G பாட் BOT ஜியோ ஸ்பேஸ் 5G ஸ்பேஸ் பாட்னு டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMSC ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. NET நெட். நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ப்ரோட்டோக்கால்லே லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்லே லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பேரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். அதை அன்டிக் பண்ணிட்டு LTEலேருந்து GPRS வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது LTEலேருந்து ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன் LTE, HSPAP, HSPA, HSUPA, HSDPA, UMTS, EDGE, லாஸ்ட் ஒன் GPRS. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவாக டன்னு இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் மேலே டன்னு இருக்கும். இப்போ எனக்கு மேலே டன்னு இருக்குது, நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்னாக இருக்குது, ஜியோ 5G. ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்கள் மொபைலில் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆனாகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோடைய இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.